என்று அருள் தரும் மாணிக்கவாசக சுவாமி அருளி செய்த திருவெம்பாவையின் 10வது பாடல் சிந்தனையையும் அருள் தரும் ஆண்டாள் நாச்சியார் பாடி தந்திருக்கிற திருப்பாவையின் 10வது பாடல் சிந்தனையையும் அடியேன் இப்பொழுது மேற்கொள்கின்றேன். இனிய மெய்யன்பர்களே, திருவெம்பாவின் 10வது பாடல். பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் அங்க போய் இப்படித்தான் சுவாமியுடைய திருவடி இருக்கு என்று சொல்லால் வர்ணிக்க முடியாத பாதத்தின் மலர். அது திருமாலாலே சென்று பார்க்க முடியாத திருவடியை நாம வார்த்தையில வர்ணிச்சிட முடியுமா? பாதமலர் போதார் புனை முடியும் எல்லார். அதே மாதிரி முடி, அவருடைய திருமுடி இருக்கிறதே, அது எப்படி இருக்கு என்று சொற்களால் வர்ணிக்க முடியாது. நாம வர்ணிப்பதெல்லாம் ஒரு கூறுதான். முழுமையாக திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத அந்த திருமுடியையும் நாம் ஏதோ பாதமலர் கொன்றை மலர் என்றெல்லாம் சொல்லி வர்ணிச்சுட்டு இருக்கிறோமே தவிர நம்முடைய வார்த்தையின் வர்ணனைக்கு அப்பாற்பட்டவை அவை என்று சொல்லி முடித்தார். பேதை ஒருபால் திருமேனி. அவர் எப்படி இருக்கிறாரா? ஒரு பக்கம் பேதைன்னா அம்பாள், சுவாமி அம்பாளுக்கு ஒரு பேரு. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். சுவாமி எப்படிப்பட்டவர்? அர்த்தநாரீஸ்வராக இருக்கிற ஒரு பாகம் மட்டும்தானா? அவர் எடுத்த உருவங்கள் எத்தனையோ கோடான கோடி வடிவங்கள் அவர் எடுத்திருக்கிறார். திருமேனி ஒன்று அல்ல. சரி, அப்படிப்பட்ட வேத முதல் விண்ணோர்கள் மண்ணும் துதித்தால், இந்த விண்ணோர்களும் மண்ணுலகத்தில் இருப்பவர்களும் துதித்து 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 வணங்கினாலும் அவற்றில் அகப்படாத பரமேஸ்வரன். ஆனால் சுவாமிக்கு பேர் என்ன? கடவுள் பேர். அப்படின்னு அர்த்தம் கடந்து இருப்பவன் அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம்? இறைவன், நம்மோடு இணைந்து இருப்பவன் அர்த்தம். இயவுள் அப்படின்னு அர்த்தம் நம்மை இயக்கி கொண்டு இருப்பவன் அர்த்தம். 3 வார்த்தை: கடவுள், இறைவன், இயவுள். அவர் கடவுள். சுவாமி சொல்றார், துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டன் உளன். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இத்தனை பேர்தான் இருக்கு என்று வரையறை செய்ய முடியாது இருக்கிற தோழன் என்னும் தொண்டர்கள். சுவாமிக்கு பக்தர்கள் எத்தனை பேர்? 1 கோடியா, 50 கோடியா, 500 கோடியா? யாரு கண்டா? அவருடைய தொண்டர்கள் எண்ணிக்கை யாராவது அளக்க முடியுமா? அதாவது அடியார் பெருமக்களை, அன்பர் பெருமக்களை இத்தனை பேர் என்று எண்ணி அளக்க முடியாத எண்ணிக்கையுடைய அடியார்களை பெற்ற தலைவன் நம் பரமேஸ்வரன் மகாதேவன். சொல்றார், ஒரு தோழன் தொண்டன் உளன் கோதில் குலத்து அரந்தன் கோயில் பினா பிள்ளைகாள். அருமையான ஒரு வரலாற்று செய்தியை சொல்றார். கோயிலே கதி என்று தங்கள் வாழ்க்கை ஒப்படைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பினா பிள்ளைகள். இந்த பினா பிள்ளைன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்திற்கு அடியவர்களாக தங்களை ஆக்கி கொண்டவர்கள், தேவர் அடியார். இது ஒரு அருமையான குல மரபு. அது தவறானது இல்லை. அவர்கள் கன்னியாயிருப்பார்கள், சுவாமி கோயிலே கதி என்று இருப்பார்கள், அவர்கள் இல்லற சுகத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்ற வகையில் இருந்த தேவர் அடியார்கள் என்ற கருத்தில் இருக்கின்ற பினா பிள்ளைகள், கோயிலுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற அந்த பெண் பிள்ளைகள், அவர்களை விழித்து இந்த கன்னி பெண்கள் கேட்குற, என்ன இப்போ அவங்க முடிவெடுத்துட்டாங்க, சுவாமியை வேண்டி எங்களுக்கு ஒரு நல்ல கணவன் வேணும்னு. அந்த பெண்களை போய் பார்த்து, ஏம்மா நீங்கள் கோயிலே கதின்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு சுவாமி பற்றி தெரியும், அந்த சுவாமி எங்கம்மா இருக்கிறாரு, அவர் பேர் என்னம்மா, அவர் ஊர் என்னம்மா என்று அவங்கள கேட்கிற அந்த பெண்கள்லாம். கோயில் பினா பிள்ளைகள் ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார், ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு. 5 கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் சொல்ல வரும்னு. கரெக்டாக பாருங்க. அதாவது நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா யாரை போய் வழித்தடம் கேட்கலாம்? அந்த ஊருக்காரரை, அந்த ஊர் மளிகை கடையில் இருக்கிறவரை. அது மாதிரி இந்த கோயில் பினா பிள்ளைகள் என்ற இவர்கள் தெய்வமே கதி என்று, கோயிலே கதி என்று இருக்கிற பெண்கள்.
அவர்களுக்கு சுவாமி பக்தி சதா சர்வகாலம் 24 மணி நேரம் அதே சிந்தனையில் தொண்டு செய்து கொண்டிருக்கிற பெண்கள். அவங்கள பார்த்து ஏது அவன் ஊர் ஒரு கேள்வி, ஏது அவன் பேர் இரண்டாவது கேள்வி, ஆர் உற்றார் அவர் உறவு யார், ஆர் அயலார், அடுத்து ஏது அவனை பாடும் பரிசு. இந்த 5 கேள்விகளையும் இந்த கன்னி பெண்கள் தங்களுக்கு கணவனாக வருபவர் ஒரு சிவனடியாராய் இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் முதலில் பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள கேட்கிறார்கள் என்பதுதான் திருவெம்பாவையின் 10வது பாட்டு சிந்தனை. இப்ப அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிற திருப்பாவையின் 10வது பாடல். நோற்று சுவர்க்கன் புகுகின்ற அம்மானாய் பல்வேறு தவங்கள் செய்து சொர்க்கம் போக வேண்டும் என்று எண்ணுகின்ற பெண்களே, மாற்றமும் தாராரோம். நீங்க ஒரு வார்த்தை பேச, மாற்றம்ங்கிற சொல்லுக்கு பதில் அர்த்தம், ஒரு வார்த்தைன்னு அர்த்தம். வாசல் திறவாதா, ஏமா நீங்க இன்னும் வந்து வாசல் நீக்கணும், என்னமா இன்னும் வாசலை கூட திறக்கல நீங்க. நாற்றம் துடாய் முடி நாராயணன், துளசி மாலை அணிந்திருக்கிற நாராயணன், நம்பால் போற்ற பறைதரும் புண்ணியன். அவ யாரு? நமக்கு அருள் செய்கின்ற புண்ணியன். பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். கேலி பண்றாங்க பாருங்க. ஏமா நீ தூங்கிட்டு இருக்கிற, நாராயணன் புண்ணியவான், அவன் பாடிட்டு வர்றோம், நீ என்னடான்னா ஒரு காலத்துல ராமாவதாரத்துல ராமனால் கொல்லப்பட்ட அந்த கும்பகர்ணன் இருக்கிறானே, அவன் ஒருவேளை தன்னுடைய தூக்கத்தை உனக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டானாமா என்று கேள்வி பண்றாங்க. தோற்ற உனக்கே, இந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ. அந்த கும்பகர்ணன் உனக்கு அந்த தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானா. ஆற்ற அனந்தல் உடையாய், அது பல்வேறு விதமான சிறப்புக்கெல்லாம் உடையவதா நீ, என்ன இப்படி இருக்கிறாமா. அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரிம்பாவாய். அதனாலம்மா இந்த தூக்கத்தை விட்டுட்டு நாங்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில் கதவை திறந்து வெளியில வாம்மா என்று அந்த பெண்கள் அழைப்பது போன்ற அற்புதமான. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை போலவும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெண்களெல்லாம் அழைத்து வந்து அதை நீராட அழைப்ப தோற்றத்திலும் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலும் சிவனடியார் கணவன் கேட்கிறதில்லை. ஆண்டாள் நாச்சியார் ஒரே ஒரு வேண்டுகோள், திருமால் என் கணவன் என்ற இந்த பெண்களெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி வழிபாடு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திப்போம்.